வேலை செஞ்சா அது வந்து அப்படியே நார்மலா இருக்காது. இது வந்து என்ன ஆகுதுன்னா யூரியா போட்டதான் டக்குன்னு இதுவாகும், வேகம் அதிகமா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குறைஞ்சிடும், டக்குன்னு குறைஞ்சி கொடுத்தது. அதுக்கோசம் என்ன பண்ணா யூரியா எதுவுமே போறது இல்லை, எரு வண்டி வாங்குவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா எருன்னா நம்ம கிட்ட அப்போ மாடு ஆடலாம் கிடையாது, ஏன்னா சின்ன செடி மேய்ஞ்சிட போகுதுன்னா. அப்போ என்ன பண்ணுவோம் பக்கத்துல இருந்தோம்னா ஒரு 200 லோடு எரு வாங்குவோம். 200 லோடு வாங்கிட்டு வந்து எல்லா செடியும் வைப்போம். நாங்கள் ஒரு 2 அண்ணா கூட தான் வைப்போம், ரொம்ப கூட வைக்க முடியாது நம்மளால. 2 அண்ணா கூட வைப்போம். அந்த 2 அண்ணா கூட வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ உங்க வீட்டுல இருந்து எரு எடுத்துன்னு வரோம் வச்சுங்க, அதில் நம்மளுக்கு தேவையான மைக்கா அதில் போட்டு வச்சுக்குவாங்க, மைக்கா இருக்கும். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாட்டில் மருந்து ஊற்றுவாங்க, அந்த பாட்டில் மருந்து பாதி ஊற்றுவாங்க பாதி போட்டுவாங்க, அதில் இருக்கும். அப்புறம் மாத்திரை இங்கே இருக்கும். ஒரு அட்டை வேணாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, பாதி சாப்பிட்டு பாதி போட்டுருவாங்க, அது இருக்கும். அப்புறம் துணிக்கு அந்த இது செருப்பு துண்டு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் கிஜின்னு அதுதான் இருக்குது. இப்போ 200 லோடுக்கு பார்த்தீங்கன்னா 2 லோடு மைக்கா இதெல்லாம் கழிஞ்சு. இப்போ அதை வந்து நம்ம இது பண்ணோமா நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மருந்து பாட்டில் வருது, மருந்து எல்லாமே இது வந்து இயற்கை விவசாயம் பண்ண சொல்ல முடியாது. ஏன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க வந்து நம்ம ரஃபீலான்ட்டு ஒருத்தர், அவர் வந்து நம்ம சொன்னா இது மாதிரி இருந்தா பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது, உங்களுக்கு இதை வந்து நீ அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோம், நீ ஆடு மாடு வாங்கி விட்டுரு, விட்டா இதை வாங்கிட்டு நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆடு வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும், குதிரை வாங்கணும், கழுதை வாங்கணும். ஏன்னா நம்ம ஃபார்ம் போது எல்லாமே ஏன்னா இடம் வசதி இருக்குது, நமக்கு எங்கன்னா மேய்ஞ்சிக்கு போகுது, நம்மள ஒன்றும் எதுவும் கிடையாது. சரி, நாங்க இன்னும் பார்க்காத ஒண்ணு இருக்கு சார், ஒட்டகம் தான் பார்க்கல. ஒட்டகம் தூங்கி வருவாரு வேலை பண்ணிட்டு இருக்காரு உள்ள, நம்ம தான் உட்காந்து அது வேலை பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இப்ப ஆடு மாடு வளர்க்கறதால நம்மளுக்கு என்ன பயன்னா, இப்ப ஆடு வந்து எங்கிட்ட இப்போ இந்த வருஷம் ஒரு 50 ஆடு வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஆடு நாங்க வச்சது கிடையாது. அந்த கிடாடு வண்டி நம்மளுக்கு சண்டை போட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த டைம்ல வந்து